ஈரானின் உச்சத் தலைவர் ஆயத்துல்லாஹ் அலி காமைனி அவர்கள் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதைக் கண்டித்து கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் நேற்று உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இரவு 7 மணியளவில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்று தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். அரபு தேசங்கள் எல்லாம் ஆசைக்கும் அச்சுறுத்தலுக்கும் அடிமையிருந்து மண்டியிட்ட காலத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தி உறுதியாக நீதிக்காக போராடிய ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இன்றைக்கு கூட்டு சதியின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கொமேனியை படுகொலை செய்த அமெரிக்காவை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அமெரிக்கா வெளியேறு, இஸ்ரேல் அராஜகம் ஒழிக, ஈரானுக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஈரானிய மக்களுடன் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய கூட்டமைப்பின் நிர்வாகிகள், இது வெறும் அரசியல் கொலை அல்ல, மனித நேயத்தின் மீதான தாக்குதல். அநியாயத்திற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும் இத்தகைய அநியாய செயல்களை சர்வதேச சமூகம் கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். உலக அமைதி காப்பதற்கு ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் ஏறத்தாழ 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. சமாதானமும் அனைத்தனத்தை கண்டித்து சர்வதேச சட்டங்களை மீறி நடத்தப்படுகின்ற அந்த ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். அந்த தாக்குதல் சாதாரணமான தாக்குதல் அல்ல. அந்த தேசத்தின் இறையாண்மையை தகர்த்து இருக்கின்ற தாக்குதல். அந்த தேசத்தின் உண்மையான ஒரு தலைவனை இழந்த அந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்சி தலைவரை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மத தலைவரை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஈரானிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அமெரிக்க இஸ்ரேல் அராஜகத்தை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. உலக அமைதிக்காகவும் அமெரிக்க இஸ்ரேல் போர்வெறி ஒழியவும் பிரார்த்தனை நடைபெற்றது. கோவை மாவட்ட